It's story time. செயற்கை செந்தீவை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் ஏவின ஏவுகணை வானத்திலேயே வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. தலைநகரத்தில் இருந்த தன்னோட அலுவலகத்தில் இந்திய தலைமை விஞ்ஞானி பல்தேவ் ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருந்தாரு. இஸ்ரேலோட ஏவுகணை வெடித்து சிதறி இந்த தடவையும் செயற்கை செந்தீவை அழிக்க முடியாமல் போனதோட ஏமாற்றம் அவரோட முகத்தில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஏமாற்றத்தையும் தாண்டி அவரோட முகத்தில் ஒரு நம்பிக்கையும் பரபரப்பும் இருக்கிறத உதவி தலைமை விஞ்ஞானி சர்குணன் கவனிச்சாரு. அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் சர்குணனுக்கு ரொம்பவே இருந்துச்சு. அவரு மெதுவா பல்தேவ் கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாரு. என்ன பல்தேவ்ஜி, இன்னும் நீங்க இஸ்ரேல் ஏவுகணை வெடிச்சு சிதறினதோட சோகத்திலேருந்து மீண்டு வரவே இல்லை போல இருக்கு அப்படின்னு கேட்டாரு. பல்தேவ் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னாரு, வாங்க சர்குணன், ஒவ்வொரு முறையும் செயற்கை செந்தீவை அழிக்கிறதோட முயற்சி தோல்வியிலேயே முடியும் போது வர ஏமாற்றம்தான். இது நம்ம நாட்டுக்கான தோல்வி இல்லைன்னாலும் நம்மள மாதிரி இருக்கிற விஞ்ஞானிகளுக்கான தோல்வி தானே அப்படின்னு கேட்டாரு. இப்ப சர்குணன் அவர்கிட்ட, நீங்க சொல்றது சரிதான், ஆனா உங்க கண்ணுல தெரியற பரபரப்பையும் நம்பிக்கையையும் பார்க்கும்போது உங்ககிட்ட செயற்கை செந்தீவை அழிக்கிறதுக்கு வேற ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு தன்னோட தலைய தடவிக்கிட்டே கேட்டாரு. பல்தேவ் அவர்கிட்ட, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான், செயற்கை செந்தீவை அழிக்கிறதுக்கான திட்டம் இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லைன்னாலும் உலக மக்களை இந்த போதையோட அழிவிலேருந்து காப்பாத்துற ஒரு திட்டம் இருக்கு, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பல்தேவ் சொன்னதை கேட்டதும் சர்குணன் ரொம்பவே பரபரப்பாயிட்டாரு. அவரு பல்தேவ் கிட்ட, நீங்க சொல்றத கேட்கும்போதே எங்களுக்கெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை வருது, அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப பல்தேவ் அவர்கிட்ட, உங்களுக்கு டாக்டர் ரகுவீரை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. சர்குணனும், உலக அளவில் புகழோட இருக்கிற இந்திய டாக்டரை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? ஜெனட்டிக்ஸில் அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் இன்னைக்கும் சர்வதேச அளவில் பல பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக இருக்கு. செயற்கை செந்தீவுக்கு எதிராக அவரை நாம் பயன்படுத்திக்க போகிறோமா அப்படின்னு கேட்டாரு. இப்போ பல்தேவ் சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செயற்கை செந்தீவில் இருக்கிற யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நானும் ரகுவீரும் ஒரு இடத்துல ரகசியமா சந்திச்சுக்கிட்டோம். உலக அளவுல போதைக்கு அடிமையான மக்களை காப்பாத்துறதுக்காக அவங்களோட பாதிக்கப்பட்ட மரபணுக்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சிகிச்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்ய சொல்லி நான் ரகுவீர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பூமிக்கு அடியில ஒரு ஆய்வுக்கூடம் அமைச்சு அதுல அவர் அந்த ஆராய்ச்சிய கடந்த 2 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த ஆராய்ச்சியில அவர் வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. செயற்கை செந்தீவோட போதை மருந்தால பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துடுச்சு. அந்த ஆராய்ச்சி முடிவுகளை பத்தி விவாதிக்கிறதுக்காகத்தான் டாக்டர் ரகுவீர் இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகும் போது உலக அளவில் இந்தியாவோட பேரும் புகழும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாரு. சர்குணன் அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய், இவ்வளவு நடந்திருக்கு, இங்க இருக்கிற எந்த விஞ்ஞானிக்கும் அதை பத்தி தெரியலையே அப்படின்னு கேட்டாரு. முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட இந்த ஆராய்ச்சியை செஞ்சாதான் செயற்கை செந்தீவில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாம இந்த ஆராய்ச்சியை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சர்க்கியூட் டிவியில பாருங்க, ரகுவீரோட கார் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாம தான் நம்ம அலுவலகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சர்க்கியூட் டிவியை காட்டினாரு. சர்குணன் இப்ப தன்னோட தலைய தடவிக்கிட்டே, உங்க திறமையே திறமை, எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ரகுவீர் இங்க வந்துடுவாரு அப்படின்னு சொல்லும்போது சர்குணனோட தலையிலேந்து ஏதோ ஒரு வளையம் கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. பல்தேவ் குனிஞ்சு அந்த வளையத்தை எடுத்து பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ள அவரு அதிர்ச்சி அடையிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கேந்தோ திடீர்னு பறந்து வந்த ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஹைட்ராலிக் கொக்கிகளையும் பவர்ஃபுல்லான மேக்னட்டையும் பயன்படுத்தி ரகுவீர் வந்த காரை அப்படியே அலையக்கா தூக்கிக்கிட்டு
வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது. கூடவே இருந்து எல்லா தகவலையும் தன்னோட வாயிலேந்தே வாங்கி நாட்டுக்கு துரோகம் செஞ்சு செயற்கை செந்தீவுக்கு வேலை பார்த்தவன் சர்க்குணன்கிறது இப்போ பல்தேவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா அவரு இராணுவ காவலர்களை எச்சரிக்கிறதுக்குள்ள சர்க்குணன் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு விஞ்ஞான தலைமை கூடத்திலேருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் ரகுவீர் செயற்கை செந்தீவுக்கு கடத்தப்பட்டது சர்வதேச செய்தி ஆயிடுச்சு. ரகுவீருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புல இருந்த குறைபாடு பற்றி பிரதமர் அலுவலகத்திலேருந்து தொடர்பு கொண்ட அதிகாரிகள் பல்தேவ் கிட்ட தங்களோட கோபத்தை காமிச்சாங்க. தன்னோட சின்ன அலட்சியத்தினால ரகுவீரை தீராத சிக்கல்ல மாட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிற வருத்தத்தோட பல்தேவ் உட்கார்ந்திருந்தப்பதான் அவருக்கு கைலாஷ் கிட்டேந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவன் பல்தேவ் கிட்ட, அப்பா இன்னைக்கு இஸ்ரேல் ஏவுகணை வெடித்து சிதறின அப்பவும் டாக்டர் ரகுவீர் கடத்தப்பட்டப்பவும் வானத்துல மேகத்துக்கு நடுவுல ஒரு பச்சை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஐயோ அப்படிங்கிற குரலோட அந்த ஃபோன் கால் கட் ஆயிடுச்சு. கைலாஷுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் பல்தேவுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. இந்த தடவை அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா காவல் அதிகாரிகளுக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமா வந்து சேர்ந்தாரு. அதுக்குள்ள கைலாஷ விஞ்ஞான தலைமை கூடத்தோட அவசர சிகிச்சை பிரிவுல சேர்த்திருந்தாங்க. காவல்துறை அதிகாரிகளும் மோப்ப நாய்களும் கைலாஷோட வீட்டை சுத்தி சோதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கைலாஷுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர் கிட்ட பல்தேவ் அவனோட உடல்நிலைய பத்தி விசாரிச்சாரு. அந்த டாக்டர் அவர்கிட்ட, பையனுக்கு காலில் சின்னதா ஒரு நெருப்பு காயம் பட்டிருக்கு, ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல, பையன் கொஞ்சம் நகர்ந்துகிட்டதுனால காலோட போச்சு, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ டோஜோ டாக்டர் கிட்ட, அவன் எங்க நகர்ந்துகிட்டான், வானத்திலேருந்து யாரோ அவன் மேல லேசர் துப்பாக்கியால சுட்டப்போ நான் தான் அவனை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. பல்தேவ் டோஜோ கிட்ட, இத மாதிரி ஏதாவது நடக்கும்போது நீ கைலாஷ் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். சரியான நேரத்துல அவன் உனக்கு பேட்டரி மாத்தினதுனால உன்னாலையும் வேகமா செயல்பட முடிஞ்சு அவன் உயிரை காப்பாத்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி டோஜோவை பாராட்டினாரு. அதுக்குள்ள அங்க வந்த தடயவியல் அறிஞர்கள் கைலாஷ் அடிபட்ட இடத்துல சுத்தி இருந்த மண்ணெல்லாம் நீர்க்கசிவோட ஈரப்பிடிப்போட இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்து வேதியியல் ஆய்வுக்கு உட்படுத்த சொல்லி அவங்க கிட்ட பல்தேவ் சொன்னாரு. கைலாஷ் இப்ப லேசா கண்ணை திறந்து பார்த்தான். அவன் பல்தேவ் கிட்ட, உங்ககிட்ட தனியா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டாரு. அவன் பல்தேவ் கிட்ட, இஸ்ரேலோட ஏவுகணை வெடிச்சு சிதறின அப்பவும் டாக்டர் ரகுவீர் கடத்தப்பட்ட அப்பவும் வானத்துல பச்சை நிறத்துல ஒரு நட்சத்திரம் மேகத்துக்கு நடுவில் வேகமா போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட உடனே பல்தேவ் ரொம்பவே பரபரப்பாயிட்டாரு. நீ பார்த்தது செயற்கை செந்தீவோட உளவு நட்சத்திரம். இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த நட்சத்திரத்து வழியாதான் செயற்கை செந்தீவில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நீ என்கிட்ட அந்த நட்சத்திரத்தை பத்தி போன்ல சொல்ல வந்தப்போ ஓ மேல லேசர் தாக்குதல் நடத்தினதும் அந்த நட்சத்திரத்தோட வேலையாத்தான் இருக்கும். நல்ல வேளையா அதை நீ சரியான நேரத்துல கவனிச்சு எனக்கு தகவல் கொடுத்திருக்க. நான் இப்பவே தலைமை விஞ்ஞான கூடத்துக்கு போய் நம்ம சேட்டிலைட்லேருந்து ஏவுகணை ஏவி அந்த நட்சத்திரத்தை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் பூரணமா குணமானதும் அவனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பை டோஜோ கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு கிளம்பினாரு. தலைமை விஞ்ஞான கூடத்தை நோக்கி கார்ல போகும்போதுதான் பல்தேவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த நட்சத்திரத்தை அழிக்கிறதுக்கு பதிலா அதோட பவரை மட்டும் பிடுங்கி விட்டு அதை தரையில இறக்கினா அதுகிட்டேந்து நமக்கு சில உளவு தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அதே நேரத்துல செயற்கை செந்தீவுல ஆர்சி ரொம்பவே உற்சாகத்தோட கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட ரகசிய அறைக்கு வந்த அவரு பாபின் கிட்ட, நடக்கிறதையெல்லாம் பார்த்தீங்களா, இஸ்ரேல் அனுப்பின ஏவுகணையை நாம வெற்றிகரமா தடுத்து வானத்திலேயே அழிச்சோம். சரியான நேரத்துல நம்ம உளவு நட்சத்திரம் பச்சை மாவலி கொடுத்த தகவலை வச்சு நம்ம வியாபாரத்துக்கே பெரிய அச்சுறுத்தலா இருந்த ரகுவீரையும் நாம கடத்திட்டோம். இனிமே நம்ம செயற்கை செந்தீவை அழிக்கிறத பத்தி
எந்த நாடாலையும் யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஆனா அவரோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. செயற்கை செந்தியோட பாதுகாப்பு பணியில இருந்த ஒரு ரோபோ அவசரமா ஆர்சியோட அறைக்குள்ள வந்து, அபாயம், அவசரம், டெல்லியிலேந்து செயற்கை செந்தியோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு விடாம கத்திச்சு. அதை கேட்ட உடனே ஆர்சியும் பாபினும் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு ரகசிய அறைக்குள்ள போய் அங்க இருந்த பெரிய கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அதுல வந்த உளவு தகவல்ல டெல்லி சம்பந்தமா என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பந்தமா பேச உடனடியா ஒரு சந்திப்புக்கு பச்சை மாவலி ஒரு அழைப்பு விடுத்திருந்துச்சு. பச்சை மாவலி ஒரு உளவு நட்சத்திரம். அதோட ஆதிக்கம் உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு இருந்துச்சு. குறிப்பா இந்தியாவிலையும் இஸ்ரேல்லையும் செயற்கை செந்தீவுக்கு எதிராக யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத உளவு பார்த்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான அலுவலகங்கள்ல யார் என்ன பேசினாலும் அதை இடைமறிச்சு துல்லியமா அதை பதிவு செய்யும். ஒரு பக்கம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பதிவு செஞ்ச எல்லாத்தையும் பிரிச்சு துல்லியமா அலசி தானே சில சமயத்துல முடிவுகளும் எடுக்கும். அப்படி அது எடுத்த முடிவுல ஒண்ணுதான் ரகுவீரோட கடத்தல். இது வரைக்கும் செயற்கை செந்தீவுக்கு தெரியாம அவர் என்னதான் ஆராய்ச்சி செஞ்சிருந்தாலும் கடைசியில பல்தேவும் சர்க்குணனும் பேசினதை வச்சு ரகுவீர் இருந்தா செயற்கை செந்தீவுக்கு ஆபத்து, அவரும் பல்தேவும் சந்திக்கிற அந்த சந்திப்பு நடக்க விடாம செய்யணுங்கிறதுக்காக உடனே அது மேக்னெட்டிக் ஹெலிகாப்டரை அனுப்பி ரகுவீரோட காரை கடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிடுச்சு. அதுதான் இப்ப ஆர்சிக்கும் பாபினுக்கும் செயற்கை செந்தியோட பாதுகாப்பு அச்சுறுத்தலை பத்தி ஒரு அழைப்பு விடுத்திருந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.